பகல் போலில் இருந்தும் அன்பு அது பகல் போல் வளர்ந்தவன் நிலையாய் உனை நினைத்தார் நான் மலையாய் உயரடைவேன் நான் மலையாய் உயரடைவேன் தலைவா உனை மலர்க என் தலை மேல் துவித்தேன் வருவே உன்னை கேட்க நான் சிறவே தாழ் வந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிறர் நம்மை விட உயர்ந்தவர் என எண்ணுகிறவர் பெரியவரே என்ற சிந்தனையோடு ஆண்டின் பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறை யூடியூப் வழியாக சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இறை வல்லமையை அனைவருக்கும் அளிப்பது இறைவனின் திட்டம். அதை தடுக்க நினைப்பதும் தவறாகும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பிரிவினை எண்ணங்களும் நான் எனது எனக்கு மட்டும்தான் என்ற சுயநலமும் அடுத்தவர் மீது வெறுப்பையும் பொறாமையும் தூண்டிவிடுகின்றது. ஏழைகள் தாழ்நிலையில் இருப்பவர்கள் செய்யும் நல்ல செயல்களையும் ஏற்றுக்கொள்ள மனம் தயங்குகின்றது. ஆனால் இறைவன் முன்னிலையில் அனைவரும் சமமானவர்களே. மேலும் பிறரை பாவம் செய்ய தூண்டுவதும் நாம் பாவத்தில் விழுவதும் பெரும் தண்டனையை பெற்றுத்தரும். எனவே நம் புலன்களை அடக்கி வாழ்வை தூயதாய் காத்துக்கொள்வோம். நம் எண்ணங்களையும் செயல்களையும் பிறருக்கு பயன் தருவதாய் மாற்றுவோம். எளியவர் நலனில் அக்கறையோடு அவர்களுக்கு எதிரான வன் செயல்களை களைய முற்படுவோம். கடவுளின் விருப்பப்படி வாழவும் பிறரின் நல்வாழ்வுக்கு உறுதுணையாக வாழும் வரம் வேண்டியவர்களாய் இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். இறை ஆசி பெறுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். இந்த திருப்பலியானது ஆரோக்கியதாஸ் ஜெயராணி குடும்பத்தினர் கருத்துப்படி மரித்த லூர்து மேரி அவருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும், ஜான் போஸ்கோ கருத்துப்படி ரெஜினா தனசீலி அவருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும், மெல்வின் கருத்துப்படி மரித்த மரிய பிரகாசம் அவருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும், பரமேஸ்வரி கருத்துப்படி வெங்கடாச்சலம் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும், ஜோஸ்பின் நான்சி பிரியா கருத்துப்படி விஜயகுமார் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும், ரெனிட்டா கருத்துப்படி பிலோமின் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும், ஆண்டனி ஜார்ஜ் குளோரியா மேரி கருத்துப்படி நன்றியாகவும், மர்ஃபி கருத்துப்படி இருதயசாமி சிசிலி இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும், ஆகத்தா கிறிஸ்டி கருத்துப்படி மரித்த சந்திரசேகரன் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும், ஜெயம் பழமுதி நிலையம் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஷோபி கருத்துப்படி மேரி திரேசா அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகவும் ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும் மற்றும் நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காக உடல் உள்ள நலன்களுக்காக இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் பங்கு மக்களுடைய நலன்களுக்காகவும் இந்த திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, இந்த உயிரிழந்த படையில் தகுந்த தயாரிப்போடு நாம் சிறப்பிக்க இறையாசிரை பெற தடையாக நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் பலவே நினைத்து பார்த்து இறை பாதம் ஒப்பு கொடுத்து மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளையும், நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்னிப்பளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதில் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர்.
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு. எண்ணிக்கை நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 25 முதல் 29 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசேயோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயர் எல்தாது, மற்றவன் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்திற்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர். ஓர் இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா, மோசே என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினர் ஆகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரேலின் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. இதயத்தை மகிழ்விக்கின்றன. அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன். அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு. தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம்? என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும். பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆணவமிக்கோரிடமிருந்து உம் அடியானை காத்தருளும். அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும். அப்பொழுது நான் மாசற்றிருப்பேன், பெரும் பிழை எதையும் செய்யாதிருப்பேன். பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. இதயத்தை மகிழ்விக்கின்றன. இரண்டாம் வாசகம். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர் சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே. உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாள்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரலிடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல்
படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்வீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மாற்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 38 முதல் 48 முடியும். அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம். ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளி விடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கால் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
குறுகிய மனம் விரியனும், மூடிய இதயங்கள் எல்லாம் திறக்கப்படணும், ஒற்றுமை உலகத்திலே ஓங்கணும், நாம் அனைவரும் உறவின் மக்களாய் நிறைவோடு மகிழ்வோடு வாழணும். இன்றைய இறை வழிபாடு, வார்த்தை வழிபாடு நாம் உறவுகளை மையப்படுத்தி அனைவரோடும் இணைந்து நல்லவர்களாக நன்மைகளை செய்து நிறைவோடு வாழ அழைப்பு விடுக்கிறது. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய முதல் வாசகத்திலே நம் அழகாய் வாசிக்க கேட்டோம். எண்ணிக்கை நூலிலிருந்து எழுத்தாது மேத்தாது ஆகிய இருவர் இறை வார்த்தையை எடுத்துரைக்கிறார்கள். இதை கண்ட யோசுவா மோசேயிடத்திலே சென்று குற்றம் சாட்டுகிறார். அவர்கள் நம்மை சாராதவர்கள், இறைவனுடைய அழைப்பை பெறாதவர்கள், அவர்கள் எப்படி இறை வார்த்தை எடுத்துரைக்க முடியும்? நீர் வந்து அவர்களை தண்டியும், அவர்கள் இறைவாக்கு உரைக்க வேண்டாம் என்று சொல்லும் என்று குறுகிய மனநிலையோடு மோசேயிடத்திலே முறையிடுகிறார். மோசே இறைவனுடைய வார்த்தை குறிப்பிட்ட இனத்திற்கு, குறிப்பிட்ட மக்களுக்கு அல்ல, இந்த உலகம் தோன்றியது முதலாய் இந்த உலகம் அழுகின்ற முடிவருகின்ற நிலையிலுமாயிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சொத்தாயிருக்கிறது என்று மிக அழகாக அடுத்தவர்களும் நன்மையை காணுங்கள், ஒருவனே தெய்வம், ஒன்றே குலம் என்று அனைவருக்கும் நிறைவு இருக்கிறது என்பதை முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இதிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டிய சிந்தனை என்ன? என் மதம், என்னுடைய ஜாதி, என்னுடைய இனம், என்னுடைய மொழி, என்னுடைய மக்கள் என்று எனது 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 எனக்கு என்று இருக்கின்ற குறுகிய மனங்களிலிருந்து பரந்த நிலைக்கு வாருங்கள். அனைவரோடும் இணைந்து செயல்படுங்கள். அனைவருக்கும் எல்லாம் சமமாய் இறைவனால் தரப்பட்டு இருக்கிறது என்று மிக அழகான ஒரு சிந்தனையை இன்ற 26ஆம் பொதுக்காலம் ஞாயிறு இறைவனால் நமக்கு தரப்படுகின்ற முதல் சிந்தனையாக இருக்கிறது. நற்செய்தி வாசகத்திலே அதற்கு ஒரு படிக்கு மேலாக சென்று உலகத்திலே அனைவரிடத்திலும் நன்மையான காரியங்கள் நிறைந்திருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு மிக அழகாக தன்னுடைய சீடர்களுக்கு வெளிக்காட்டுகிறார். இதோ நம்மை சாராத ஒருவன், நீர் எங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுத்தி பேய்களை ஓட்டவும், பாவங்களை மன்னிக்கவும், புதுமைகளை செய்யவும் உலகிற்கு செல்லுங்கள் என்று அழைத்து அனுப்பினி. ஆனால் நம்மை சாராத ஒருவன் புதுமைகளை செய்கிறான், தீய ஆவிகளை ஓட்டுகிறான். அவன் எப்படி செய்யலாம்? அவன் செய்வதற்கு அதிகாரம் கொடுத்தது யார்? அவன் தீண்டத்தகாதவனை போல அவனை பற்றி இயேசுவிடத்தில் முறையிடுகிறார்கள். இயேசு மிக அழகாக சொல்லுகிறார், நமக்கு எதிராக இராதவன் நமக்கு சார்பாக இருக்கிறார். அனைவரிலும் இறைவன் நன்மையை விதைத்திருக்கிறார். ஆக இரண்டாவது சிந்தனையாக, நான் தான் நல்லவன், எனக்குத்தான் எல்லாம் தெரியும், என்னை தவிர இந்த உலகத்திலே நான் இணைக்கின்ற எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டால், என் சுயத்திற்கு யாரேனும் இடையூறாக வந்தால் அவர்கள் எல்லாம் வேண்டத்தகாதவர்கள், அவர்கள் எல்லாம் என்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற எண்ணத்திலிருந்து வெளியே வாருங்கள் என்று இயேசு மிக அழகாக தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். அது மட்டும் அல்ல, என் பொருட்டு ஒரு கிண்ணம் தண்ணீர் குடிக்க கொடுப்பவன் கைமாறு பெறாமல் போகான் என்று சொல்லுகிறார். இறைவன் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்புகளை, அருமையான இந்த சூழலை நாம் பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் நன்மைகளை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற நல்லதொரு சிந்தனையையும் ஆண்டவர் இயேசு தன் சீடர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். ஆக தனிமரம் தோப்பாகாது, ஒரு கை ஓசை தராது என்பது போல இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்தும் குழுவாக ஒன்றோடு ஒன்று இணைந்துதான், ஒன்றை சார்ந்துதான் வாழ வேண்டும் என்பது இயற்கையின் நியதியாக இருக்கிறது, வாழ்வினுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது
பொழுது நாம் எதை எடுத்தாலும் தனியாக எதுவும் இல்லை. மரம் செடி கொடியாக இருந்தாலும், பறவை இனங்களாக இருந்தாலும், விலங்குகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அவை குழுவாகத்தான் இருக்கிறது. ஒன்றோடு ஒன்றை பிரிக்க முடியாத உறவின் பரிமாற்றத்தோடு வாழ்கிறது. அதற்கு மேன்மையாயிருக்கின்ற மனிதனையும் இறைவன் குழுவாகத்தான் படைத்தார். ஆதாமை படைத்த இறைவன் அவன் தனித்திருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு இணையாக அவன் விழா எலும்பை எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்கி, பெண்ணை உருவாக்கி, நீங்கள் இருவரும் இணைந்து இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தோடும் நல்லதொரு உறவை மேன்மைப்படுத்தி இருக்கையில் வழியாக இருக்கையோடு இணைந்து இருக்கையை நீங்கள் பயன்படுத்தி உயிருள்ள இறைவனை மேன்மைப்படுத்துங்கள் என்ற அருமையான சிந்தனையை தந்திருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் வாழ்ந்து வருகின்ற இந்த நவீனமான காலம் நான், எனது, எனக்கு, எனக்கு மட்டுமின்றி எல்லாவற்றிலும் சுயநலம் கலந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து வருகிறோம். என்னை தவிர உலகத்திலே பெரியவர் யாரும் இல்லை. அவரவர் நிலையிலே நான் சொல்வது, நான் செய்வது சிறந்தது என்று நினைத்துக் கொண்டு வாழ்ந்திருக்கிறோம். இதற்கு மேலாக இந்த உலகத்தில் இருக்கின்ற பலவிதமான வன்முறைகளுக்கும், தீய செயல்களுக்கும், தீய சக்திகளுக்கும் மிக மிக பெருகிக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரணம் நம்முடைய குறுகிய மனநிலை. எனக்கு, எனது, நான் என்று வாழ்கின்ற இந்த குறுகிய மனநிலை தான் உறவுகளை மையப்படுத்தாது, உறவுகளை மறந்து வாழ்வதால் தான் இந்த உலகத்திலே அனைத்தும் சீர்குலைந்து போய் கொண்டிருக்கிறது. இயற்கையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நிறைவு இல்லாத வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றிணைந்து ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ்கின்ற பொழுது அங்கு உண்மையான மகிழ்வை, நிறைவை சுவைக்க முடியும் என்பதை நாம் இன்றைய வழிபாட்டின் வழியாக கற்றுக்கொள்ள வேண்டும். காடை போன்ற பறவைகள் வானிலை பறப்பதை பார்த்திருப்பீர்கள். வி ஷேப்ல பறக்கும். விஞ்ஞானிகள் இதனை பார்த்து கொண்டிருந்தார்கள் பல நாட்களாக. ஏன் இந்த பறவைகள் எல்லாம் வி ஷேப்ல ஒரு வித்தியாசமாக பறக்கிறது, இதற்கு என்ன காரணம் என்று அவர்கள் ஆய்வு மேற்கொள்கிறார்கள். துல்லியமான பதிலை, ஒன்றிணைந்து செயல்படுகின்ற பொழுது ஒற்றுமையே பலம், உறவே நிறைவு என்பதை இந்த பறவைகளுடைய இந்த பறக்கின்ற நிலையிலிருந்து உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு புகட்டி இருக்கிறார்கள். எப்படி என்றால், ஒரு பறவை பறக்கும், அதனுடைய ஒரு ரெக்கையின் பின்னால் தொடர்ந்து 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 அடுத்தடுத்து பறவைகள் பறக்கும். காரணம், அந்த பறவை பறக்கின்ற பொழுது, அதன் இறக்கைகள் ஆடுகின்ற பொழுது அங்கு வெற்றிடம் உருவாகிறது. அடுத்த பறவை அதனோடு இணைகின்ற பொழுது அது அதிகமாக தன்னுடைய பலத்தை, வலிமையை செலவு செய்யாமல் எளிதாக பறக்க இந்த பறவையினுடைய அந்த வெற்றிடம் பயன்படுகிறது. இதனை தொடர்ந்து தொடர்ந்து வருகின்ற பொழுது சிறிது தூரம் பறக்க வேண்டிய பறவைகள், பல மயில்கள் இணைந்து ஒன்றாக கூட்டாக நிறைவோடு பறக்கிறது. இதற்கு பின்னால் பின்னால் வருகின்ற பறவைகள் எழுப்புகின்ற ஓசை முன்னால் செல்கின்ற பறவைகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக, உற்சாகத்தை கொடுப்பதாக அவர்கள் அறிவியலிலே அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆக ஒற்றுமையோடு செய்கின்ற, இணைந்து செய்கின்ற எந்த செயலும் நமக்கு தோல்வியை கொடுக்காது. எதுவாக இருக்கலாம். இதோ இந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறோம். இங்கிருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களுக்கும் பின்னால் பல மனிதர்கள் இருக்கிறார்கள். இயற்கையினுடைய பொருட்கள் எல்லாம் இணைந்திருக்கிறது. எனவே தனியாக இருக்கின்ற பொழுது அங்கு இறைமை இல்லாமல் போகிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே, கொரோனா தொற்று நோயினுடைய வித்தியாசமான சூழ்நிலையிலே மனிதர்கள் உறவுகளை தேடுகிறார்கள். ஒன்றாக இணைந்து கணவன் மனைவியும் பெற்றோரும் பிள்ளைகளும் உறவுகளும் பல நாட்கள் ஒரே வீட்டிலே இணைந்து வாழ்கின்ற பொழுது பலவிதமான வேண்டாத கொண்டாட்டங்கள், பொழுதுபோக்குகள், வீண் செலவுகள் எல்லாம் இல்லாமலேயே நம்மால் மகிழ்வோடும் நிறைவோடும்
மகிழ்ச்சியோடும் வாழ முடியும் என்பதை கற்றிருக்கிறார்கள். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளை, இறை வார்த்தை, உயிருள்ள வார்த்தை மிக அழகாய் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் எங்கே 2-3 பேர் ஒன்றிணைந்து ஜெபிக்கிறார்களோ அங்கே நான் பிரசன்னமாக இருக்கிறேன். இணைந்து செய்கின்ற பொழுது அங்கு இறை பிரசன்னம் நிறைவு பெறுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உறவுகளை இணைந்து வாழ்கிறோமா அல்லது உறவுகளை சிதைத்து உறவுகளை பிரித்து வாழ்கிறோமா என்று சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு ஒரு நல்ல சிந்தனையாக இன்றைய 2ஆம் வாசகம் அருமையான தெளிவை கொடுக்கிறது. செல்வந்தர்களே, கவனமாய் கேளுங்கள். செல்வந்தர்கள் என்றால் பணம் படைத்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, கடவுள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற திறமைகள், நல்ல உணர்வுகள், நல்ல வாய்ப்புகள், இவற்றை பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் இதனை கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்துவதன் வழியாக இறைவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று உறவை மையப்படுத்தி வாழுங்கள் என்று அருமையான சிந்தனையை சொல்லுகிறார், தருகிறார். நம்முடைய குடும்பம், நம்முடைய பணி செய்கின்ற இடங்கள், நம்முடைய பங்கு, நம்முடைய நண்பர்கள், நாம் வாழுகின்ற சூழல், கலாச்சாரத்திலே என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? குறுகிய மனப்பான்மையோடு நம்மை பிரித்தாள்கின்ற, நிறைவை கொடுக்காத, மதத்தையும் ஜாதியத்தையும் மொழியையும் இனத்தையும் நிறத்தையும் ஏற்ற தாழ்வுகளையும் மையப்படுத்தி வாழ்கிறோமா? அல்லது இறை பிரசன்னத்தை இந்த இயற்கையின் வழியாக எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய சகோதர சகோதரிகளிலே பார்த்து பழகுகின்ற பொழுது அங்கு இறை ஆட்சியினுடைய முழுமை இருக்கிறது என்று இறைவன் நமக்கு சொல்லுகிறார். அதே வேளையிலே எச்சரிக்கும் கொடுக்கிறார். இன்றைய வாசகம், நற்செய்தி வாசகத்திலே சொல்லுகிறார், உன் சகோதர சகோதரனுக்கு நீ இடையூறாக இருந்தால் நடுகடலிலே எந்திர கல்லை கட்டி அவனை தள்ளுங்கள். காரணம், என்னுடைய பிரசன்னம் அம்மனிதன் இருக்கிறது. எனவே ஒவ்வொருவரையும் மனிதனை மனிதனாக மதித்து, மனிதநேயத்தை நேசித்து, உறவுகளை மையப்படுத்தி வாழ்கின்ற பொழுது நாம் நிறைவுள்ளவர்களாய் வாழ முடியும், வாழ வேண்டும் என்று இறைவன் ஆசைப்படுகிறார். எனவே நம்முடைய வாழ்வை சற்று சீர்தூக்கி பார்த்து சிந்தனை செய்து நம்மை வாழ முடியாமல், உறவுகளோடு இணைக்க முடியாமல் இருக்கின்ற உலகு சார்ந்த எல்லாவற்றையும் தூக்கி எறிவும், அனைவரோடும் அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் சமமாய் பழகுவோம். ஏற்ற தாழ்வுகளை நீக்குவோம். அவரவருக்கு உரியதை அவரவருக்கு கொடுப்பதற்கு நாம் பழகுவோம். அப்படி வாழ்கின்ற பொழுது நாம் எந்த சூழல் இருந்தாலும் நாம் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ முடியும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்வினுடைய மாண்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். கண்களை மூடியவர்களாய் இப்பாடலோடு இறை பாதம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். உறவே மனிதம், உறவே புனிதம், உறவே உண்மை தெய்வம், உறவே உண்மை தெய்வம். ஆமென். எழுந்து நின்றவர்களால் இறை பாதத்தில் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு நம்முடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்க நம்மையே தகுதியாக்குவோம். மந்தையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைவன் நமக்காய் மனிதரானார். பாடுபட்டார்
ஆவியாரை நம்புகிறேன், ஆவியில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிதான வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதரை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே உறவே உருவான தெய்வனிடத்தில் நம்முடைய தேவைகளை எல்லாம் ஒப்புக் கொடுத்து ஒன்றிணைந்து நாம் ஜெபிப்போம். நலங்களின் ஊற்றே என் இறைவா, என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உமது கருவிகளாக செயல்பட்டு இறையாட்சியின் இளமையங்களை எங்கும் பரப்பிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தியாகத்தின் ஊற்றே என் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தன்னலம் பாராமல் மக்களின் நல்வாழ்வினை கண்முன் கொண்டு சிறப்பான நலத்திட்டங்கள் மூலம் மக்களின் வாழ்வு வளமடைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, நாங்கள் யாருடைய வாழ்விலும் தடைக்கல்லாக இல்லாமல் வடிகற்களாக இருந்து அவர்கள் வாழ்விலும் ஆன்மீகத்திலும் மென்மேலும் வளர உமது அருளை தந்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் இறைவா, யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கின்ற ஆன்மாக்கள், எங்கள் குடும்பங்களில் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்கும் நித்திய இறைவாற்றில் கிடைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். உறவின் தெய்வமே இறைவா, நம்பிக்கையோடும் பாதம் சமர்த்திருக்கின்ற இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே பெற்று நமகில எங்களுக்கு வரம் தர வேண்டுமாய் உம் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் பாடும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் தானும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. நீரித்தே நான் தர அனைத்தும்
ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இறைவன் தந்த கொடைகளே இயற்றி கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நீங்களும் நானும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த உயிருள்ளபடி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையாளர்களுக்காகவும் உமது கைகளின் வழியை சொல்லுவாராக. உறவின் ஊற்றே இறைவா, நாங்கள் அளிக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே மழையாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடன் கணைந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் இப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், ஏனைய ஆயர்கள், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருடும். இதோ நான் வந்து உங்கள் நடுவே நான் குடிகொண்டிருப்பேன் என்று சொன்னீரேன். உன்னுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். நானே உங்களுக்கு ஆறுதல் தருவேன். துன்பங்களுக்கு மத்தியிலே உன்னோடு கூட நான் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, ஏதோ ஒரு திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபிக்கின்ற எல்லாரையும் நீரை நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா வளங்களாலும் நலன்களாலும் நிரப்பி ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துகிறார்கள். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியிலே நினைவு கூறப்படுகிற எல்லா ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களை வாழ்ந்து மரித்த எங்களுடைய பெற்றோர், முன்னோர்கள், தாத்தா பாட்டிகள், உடன் பிறப்புகள், கணவன் மனைவி பிள்ளைகள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்க நிலையிலே வேதனைப்படுகிற ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் என் பங்கின் பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவழிப்பிணையால் பயிற்சி பெற்று நாம் மகிழ்ந்து பாடுவோம். நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலையடை யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எண்ணிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்கள் அனைத்தையும் பாராம். உன் திரு அவையாக எங்களுடைய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
இதோ இறைவனுடைய செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியில் இருந்து களைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். என்றால் இவரை நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கும், எனது ஆன்மா நிலவும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கு காட்டும். உம்மை தந்தையாய் எமக்கு காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். ஆமென். ஆண்டவரை ஊழியருக்கு நீ தந்த வாக்கை நினைவு கூறும். அது நீ எனக்கு நம்பிக்கை அளித்தீர். அது என் துன்பத்தில் பங்கு ஆறுதல் அளிக்கிறது. திருப்பாடல் 118 இறை வார்த்தை 49. அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமா. உறவின் தெய்வமே இறைவா, விண்ணக மறை நிகழ்வு எங்கள் மனதை உடலையும் சீர்படுத்துவதாக நாங்கள் கிறிஸ்து இறப்பில் அறிவிப்பதால் அவருடன் இணைந்தவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களால் இருப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களோடு நிறைவாக வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக.
இறை